بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றவர்களாக, இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த இஸ்லாத்தை அதனுடைய உபதேசங்களை அறிய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த இரவு தொழுகையை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவர்களாக, நன்மை எதிர்பார்த்தவர்களாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் இல்லமா அவனது மஸ்ஜிதிலே மார்க்க சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று கூறி என்னுடைய இந்த வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். இரவு வணக்கத்திற்கு பிறகு ரமலான் மாதத்திலே உபரியான நன்மைகளை எதிர்பார்த்து குர்ஆன் சுன்னாவின் வாயிலாக சில செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும், சில உபதேசங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறார், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீர் உபதேசம் செய்வீராக. உபதேசம் மக்களுக்கு, குறிப்பாக மூமின்களுக்கு அது பலன் அளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த அடிப்படையிலே குர்ஆனிலே சுன்னாவிலே சொல்லப்பட்ட சில வரலாற்று செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்த, வஹீயின் அடிப்படையில் அறிவித்த சில செய்திகளை, அந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். முற்கால செய்திகளும் முத்தான படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த தலைப்பின் கீழே சில தொடர்புடையாக சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஹதீஸிலே நாம் பல நேரம் கேள்விப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் அதிகமாக பேசப்படாத செய்திகளும் சிலருக்கு புதிதான தகவல்களும் இருக்கக்கூடிய அது மாதிரியான சில செய்திகளை தேர்ந்தெடுத்து நாம் பேசலாம் என்று நினைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறார், வலகத் அர்ஸல்னா ருசுலம் மின் கப்லிக மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வ மின்ஹும் மன் லம் தக்ஸுஸ் அலைக். நபியே, நிச்சயமாக உமக்கு முன் பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். அவர்களில் சிலருடைய வரலாறை நாம் சொல்லியிருக்கிறோம், பலரை பற்றி நாம் உங்களுக்கு அறிவிக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த செய்திகள் நபிமார்களுடைய வரலாறு அல்லது இந்த குர்ஆனிலே நபிமார்கள் அல்லாத சிலருடைய வரலாறுகளை, செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவது, அதன் மூலமாக அந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த மூமின்களுக்கும் படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுலி மா நஸபித்து பிஹி ஃபுஆதக் வஜாஅ ஃபீ ஹாதிஹில் ஹக்கு வ மௌஇலத்து வ ذிக்ரா லில் முஃமினீன். உமது உள்ளத்தை திடப்படுத்துவதற்காகவும் நம் தூதர்களுடைய சரித்திலிருந்து இவை அனைத்தையும் உமக்கு கூறுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த வரலாற்றிலே உங்களுக்கு உண்மையும் நல்லுபதேசமும் நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரையும் இருக்கிறது. இன்னைக்கு உபதேசம் பெறுவதற்காகத்தான் ஏதாவது ஒரு குர்ஆன் ஹதீஸின் செய்தியை கேட்கணும் உட்கார்ந்திருக்கிறோம். அப்ப இது மாதிரியான அந்த சரித்திரங்கள் இருந்து அல்லது சொல்லப்படாத சில செய்திகள் இருக்கிறது. இவை எல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதன் மூலமாக அதிலே சில உண்மைகளும் படிப்பினைகளும், அதிலே நமக்கு நல்ல உபதேசம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறார். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே வருகிறது. அப்துல்லாஹ் பின் அம்ர் அவர்கள் அறிவிக்கிறாங்க, அதாவது பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்தாலும் நீ அதை எடுத்து சொல்லி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வஹதிஸு அன் பனி இஸ்ராயீல வலா ஹரஜ் ومن كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னிடமிருந்து ஒரு வசனமாக இருந்தாலும் ஒரு செய்தியாக இருந்தாலும் அறிவீங்கள், மேலும் பனி இஸ்ராயீலர்கள் பற்றியும் அறிவீங்கள். என்னை பற்றி யாராவது நான் சொல்லாததை
பொய்யாக இட்டுக்கட்டி சொல்வார்களோ அவர்கள் நரகத்திலே அவருடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்ற எச்சரிக்கையோடு ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த செய்திகளின் அடிப்படையில நாம என்ன பார்க்க போகிறோம்னா, வரலாற்றிலே பல்வேறு நபிமார்களுடைய செய்திகளை நாம சொல்லுகிறோம், பார்க்கிறோம். அந்த வரலாற்றுல இருந்து எல்லா செய்தியும் நல்லா சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட நபிமார்களுக்கு குறிப்பிட்ட சில தகவல்களை சொல்றாங்க. எதுக்கு? அதிலிருந்து இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும், அதிலிருந்து பயனடைய வேண்டும், அதிலிருந்து சில படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல செய்திகளை சொல்லலை. அப்ப இது மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முன்பு அந்த பனி இஸ்ரவேலுடைய காலத்தில் நடந்த சில செய்திகளையும் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையிலே இஸ்ரவேலர் காலத்திலே முற்காலத்திலே நடந்த நமக்கு பல நேரங்களில் கேள்விப்பட்ட செய்திகளாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட சில செய்திகளை நான் பார்க்கிறோம். அதுல முதலாவது ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், புகாரிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது யார் ஒருவன், அதாவது முன்பு ஒரு காலத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு, அழகாக வகுடெடுத்து சீவிக்கொண்டு, நல்ல ஒரு ஆடையை அணிந்து கொண்டு பெருமையோடு நடந்து கொண்டிருந்தான். அப்படி பெருமையோடு நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பூமியிலே இழுக்க செய்தான். பூமியிலே அந்த பூமி என்ன செய்தது என்று சொன்னால், அவருடைய நடை பெருமையாக இருந்தது. அந்த பெருமையோடு நடந்ததன் காரணமாக அவர் பூமியிலே இழுக்கப்பட்டார். அந்த ஹதீஸிலே இறுதியாக வருகிறது, அவர் கியாம நாள் வரைக்கும் அவர் இழுக்கப்பட்டுக் கொண்டே இந்த பூமியிலே அமிழ்ந்து கொண்டே இருந்து கொண்டிருப்பார். எப்ப கியாமத்து நாள் உலகம் அழியுதோ அது வரைக்கும் அவர் அந்த பூமியிலே இழுக்கப்பட்டு கொண்டே இருப்பார் என்ற ஒரு செய்தியில பார்க்க முடியுது, புகாரில பார்க்க முடியுது. இன்னொரு அறிவிப்புல எப்படி வருகிறது என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஆடையை கணுக்காலுக்கு கீழே அணிந்து நடந்து அது தரையிலே இழுபடும்படி கீழங்கியை தரையிலே படும்படி இழுத்து செல்லக்கூடியவராக இருந்தார் என்ற ஒரு கூடுதல் வாசகம் 2 அறிவிப்பு புகாரிலே வருகிறது. ஒன்றிலே அவர் பெருமையோடு நடந்தார் வருகிறது, இன்னொரு செய்தியிலே பெருமையோடும் நடந்தார். அந்த ஆடை எப்படி இருந்தது என்று சொன்னால், அழகாக அணிந்திருந்தாலும் அதை பெருமையோடு தன்னுடைய ஆடை தரையிலே படும்படி கணுக்காலுக்கு கீழாக அந்த அங்கி இழுபடும்படியாக நடந்து சென்றார். அதனால் அந்த மனிதன் இழுக்கப்பட்டார் என்ற தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு. இந்த ஹதீஸில் 2 படிப்பினை நமக்கு இருக்குது. முதலாவது படிப்பினை, தற்பெருமை என்ற ஒரு அம்சம் நாம் சுத்தமாக நம்ம இடத்துல இருக்கவே இல்லாத, அறவே இருக்கக்கூடாத ஒரு பண்பாக இருக்கு. ஏன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நேரடியாக அவனுக்கு பிடிக்காத, வெறுக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பிலே ஒரு மோசமான ஒரு குணம் என்பது தற்பெருமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முத்ததஹ்ஹிரீன், அதாவது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முதகப்பிரீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமை அடிப்பவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். அது மட்டுமல்லாம பல்வேறு வசனங்களிலே, பல்வேறு ஹதீதுகளிலே பார்க்க முடியுது. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீங்கள் பூமியிலே பெருமையோடு நடக்காதீர்கள் என்று சொல்கிறான். அதனால நீங்கள் பூமியிலே பெருமையை நடப்பதினால் பூமியை பிளந்து விடவோ அல்லது மலை அளவுக்கு உங்களால் உயர்ந்து விடவோ முடியாது என்று பல்வேறு வசனங்களை பார்க்க முடியுது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய, மூமின்களிடத்திலே அறவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு குணம் தற்பெருமை என்ற குணம். அப்ப இந்த குணத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி காட்டுவாங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறான், அல்லாஹ்வின் தூதரே, நான் அழகிய முறையில ஆடை அணின்னு நினைக்கிறேன், எனக்கு வசதி இருக்கிறது, அழகிய முறையில நான் ஆடை அணின்னு நினைக்கிறேன். அதே மாதிரியாக என்னுடைய காலணிகளும் சரி, என்னுடைய ஆடைகளும் சரி, என்னுடைய வசதிக்கு ஏற்ப நான் நன்மையாக இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன், இது பெருமையில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாங்க, நல்ல ஆடை அணிவது எப்பொழுதும் பெருமையில வராது. ஆனால் அந்த ஆடை அணிவதனாலே அதன் மூலமாக பிறரை இழிவாக கருதுவது பெருமையில வரும். இன்னொரு ஒரு பண்பையும் சேர்த்து சொல்றாங்க, சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் அதே போல பிறரை இழிவாக கருதுவதும் இதுதான் பெருமை அப்படிங்கிறாங்களே தவிர, நல்ல ஆடை அணிஞ்சிட்டாலே அது பெருமை கிடையாது. ஒரு 10 பேர் இருக்கும்போது நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய ரிஸ்க்ல நாம ரிச்சா ஒரு ட்ரெஸ் பண்றோம், நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்றோம், அல்லது ஒரு விலை உயர்ந்த காலணிகளை அணிகிறோம், இது ஒரு பெருமையா அப்படின்னா இது பெருமை கிடையாது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்றாங்க, அதன் மூலமாக பிறரை மட்டமாக நீ நினைக்கூடாது, பிறரை மட்டப்படுத்துவதோ இழிவாக கருதுவதோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியம் தான் பெருமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த பெருமையினாலே நம்முடைய எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அல் இஸ்ஸு இஸாரி வல் கிப்ரு ரிதாயி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்ணியம் என்னுடைய கீழாடை, பெருமை என்னுடைய மேலாடை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய சட்டையை பிடித்தால் நமக்கு கோபம், நம்முடைய மரியாதைகளை, நம்முடைய கண்ணியத்திலே கை வைக்கிற மாதிரி. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மேலாடையை பிடிப்பதற்கு சமம். நாம் பெருமை அடிப்பது என்பது என்னென்று சொன்னால், அல்லாஹ் தான் அக்பர்,
அவன் தான் மிக உயர்ந்தவன், அவன் தான் பெருமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லா விதமான புகழுக்கும் சொந்தக்காரன். அப்ப நாம் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்க, அவனிடத்திலே தேவையுடையவனாக இருக்க, அவன் நமக்கு வழங்கி இருக்க, நாம் எதையும் நம்முடைய ஆரோக்கியத்தை கொண்டோ நம்முடைய செல்வத்தை கொண்டோ எதையும் கொண்டு பெருமை அடிப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்ப அப்படியாக பெருமையை அடிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்னும் எந்த அளவுக்கு வேற வேற ஹதீசுகள் துணை ஆதாரங்கள் இதே கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ் வருகிறது. யார் ஒருவர் தற்பெருமையோடு ஆடையை இழுத்து கொண்டு நடப்பாரோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான் என்று அவன் மீது கோபப்படுவான். அப்ப இந்த துணை ஆதாரங்களோடு பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. நம்முடைய ஆடை எப்பொழுதும் கணுக்காலுக்கு கீழே இறக்கி நாம் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. அதே போல உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா லா யதுகுல் ஜன்னah, அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். எந்த அளவுக்கு மிஸ்கால தர்ரத்தின் கிபர், யாருடைய உள்ளத்திலே ஒரு அணு அளவு தற்பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் புக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப எதையெல்லாம் நாம பெருமை நினைக்கிறோமோ, அல்லது எதை வைத்து நாம் பிறரை மட்டப்படுத்தி பெருமை அடிக்கிறோமோ, அல்லது நம்முடைய ஆடையை தன்னுடைய கணுக்காலுக்கு கீழாக போட்டு நடக்கிறோமோ, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரித்திருக்கிறாங்க. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம். அதனாலதான் அந்த மனிதர் முன்னாடி வாழ்ந்த அந்த மனிதர் இப்படி அழகான ஆடை அணிந்து அந்த ஆடையை தரையில் எழுப்படும்படியாக கொஞ்சம் பெருமையாக நடந்தார். அதன் காரணமாக அவர் புதைக்கப்பட்டார், இன்னும் புதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். எதுவரைக்கும் என்று சொன்னால் இனி கியாம நாள் வருகின்ற வரைக்கும் அவர் உள்ளே அமிழ்த்தப்பட்டு கொண்டே இருப்பார் என்று வருகிறது. எனவே இந்த செய்திகளை நாம் படிப்பினையாக பெற்று நம்முடைய உள்ளத்திலே இது மாதிரியான ஒரு சின்ன அளவுக்கு கூட பெருமையை நாம் வளர்த்து கொள்ளாமல், நமக்கு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பணிவு, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், இது மாதிரியான குணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஆடை விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு இந்த செய்தியிலிருந்து நாம் இத்தனை படிப்பினைகளை பெறுகிறோம் என்பதை நாம் முதலாவது கையில் நம்ம கவனம் எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு செய்தி என்ன ஒன்று சொன்னால், இது புகாரி முஸ்லிம் ரெண்டிலையும் வரக்கூடிய செய்தி. தாயும் மகனும் செய்த ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி வரும். அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் முன்னொரு காலத்துல பனீஸ்வருடைய காலத்துல நடந்த ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹீயின் அடிப்படையில அவங்க நமக்கு சொல்றது. இது குர்ஆன்ல கிடையாது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்ததும் கிடையாது, முன்னாடி காலத்துல நடந்த ஒரு விஷயம். அதாவது ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா, கை குழந்தையாக ஒரு சிறுவன், அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்று சொன்னால் பால்குடி மாறா பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தைக்கு தன்னுடைய மார்பகத்திலே தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் அங்கிருந்து வருகிறான். அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான் சொன்னால், நல்ல மிடுக்கான தோற்றத்தோடு, நல்ல வனப்போடு, வாட்ட சாட்டமாக, ஒரு குதிரையிலே ஏறி சவாரி செய்தவனாக அப்படி கம்பீரமாக வருகிறான். அப்ப அவனை பார்த்து இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவ்வளவு அழகாக இருக்கிறான், எவ்வளவு ஒரு மிடுக்கானவராக இருக்கிறான், எவ்வளவு ஒரு வீரனாக இருக்கிறான், இவன் ஒரு ஆட்சியாளனாக இருப்பான் என்று நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர்களை அந்த தாயார் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல கையேந்தி ஒரு துவா செய்யறாங்க. அதாவது அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா யகூன மிஸ்ல ஹாதா, என்னுடைய மகனை இவனை போன்று ஒருவனாக ஆக்காமல் நீ மரணிக்க செய்யாதே. இவனை மாதிரியாக ஒரு அரசாளக்கூடியவனாக, ஆளுமை செய்யக்கூடியவனாக, ஒரு வீரனாக, ஒரு மிடுக்கானவனாக, அழகான வனப்புடனாக ஒருவனாக ஆக்காமல், இதே தோற்றத்தில் இதே மாதிரி கம்பீரமான ஒருவனாக ஆக்காமல் இவனை மரணிக்க செய்யாதே என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறான். இந்த பிரார்த்தனை செய்த உடனேயே அந்த தாயிடத்திலே மடியிலே பால் குடித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை, பல்லு கூட முளைக்காத, பேச முடியாத அந்த குழந்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், அது ஒரு பிரார்த்தனை செய்கிறது. என்ன சொல்லுகிறது? அல்லாஹும்ம லா தஜஅல்னி மிஸ்லஹு, என் இறைவா இவனை போன்று என்னை ஆக்கி விடாதே என்று. அப்ப அந்த தாய்க்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. நம்முடைய குழந்தை, பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை இதுவரைக்கும் பேசியதில்லை. அப்ப நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், அதை செவி வச்சு அதற்கு எதிராக வாய் திறந்து பேசி ஒரு பிரார்த்தனை செய்கிறது என்று செய்யறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்ப ஆச்சரியப்பட்டு விட்டுறாங்க. அப்ப திருப்பி பாத்தீங்கன்னா அவன் போயிட்டோம். அப்புறம் ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா, நடு ரோட்ல இழுத்து போட்டு ஒரு 4-5 பேர் என்ன செய்யறாங்க, திட்டிக்கிட்டு அடிச்சுட்டு வராங்க. அப்ப அந்த பெண்ணை சபித்து கொண்டு அடித்து கொண்டு என்ன செய்யறாங்க, இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போகும்போது அவங்க பாக்குறாங்க, என்ன இப்படி எல்லாரும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இவர் திருடி, ஒரு விபச்சாரம் செய்தவள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அடித்து திட்டிக் கொண்டு அந்த பழியை சுமத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, அவங்க போறாங்க. இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு ஒரு திருட்டு வேலை செய்யக்கூடிய, ஒரு அசிங்கமான வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிற எல்லாரும் சபிக்கிறாங்க, அடிக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அதை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சொல்றாங்க, அல்லாஹும்ம லா தஜஅல் பினி மிஸ்லஹா, இவளை போன்று
ஒரு குணத்திலே என்னுடைய மகனை நீ ஆக்கி விடாதே என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை மீண்டுமாக என்ன செய்து தாயினுடைய அந்த மார்பகத்திலிருந்து வாய் எடுத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது தன்னுடைய ஆள்காட்டி விரல் தன்னுடைய கட்டை விரல் செய்றாங்க, செய்கை செஞ்சு காட்டுறாங்க. இப்படி வாயில வச்சுட்டு இப்படி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. செய்கையில சொல்லும் போதே இப்படி செய்கை செஞ்சு காட்டுறாங்க. அப்படி வாய் பார்த்தோடைய பால் அறிந்து கொண்டிருக்கும் போது மார்பகத்திலிருந்து வாயை எடுத்து என்ன செய்து பேச ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்லஹா, யா அல்லாஹ் இவளை போன்று என்னை ஆக்குவாயாக என்று கேட்கிறது. அப்ப இதை கேட்ட உடனே அந்த தாய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மீண்டும் அந்த குழந்தை பேசுகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய வயிற்றுல தட்டி குத்தி என்ன செய்யறாங்க, என்ன இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த குழந்தை பேச துவங்குகிறது. இந்த செய்தியை நாம வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு என்னடா இது புதுசா இருக்குது, குழந்தை பேசிச்சா என்று இது நம்ம வேணாமா, அந்த ஹதீஸா உண்மையா சஹீஹா தரம் என்ன இதெல்லாம் கேட்கணும் தோணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொட்டில் பருவத்தில் பேசிய குழந்தைகள் 3. அதுல ஒண்ணு மசீஹ் இப்னு ஈசா, அதாவது ஈசா இப்னு மரியம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பேசக்கூடிய குழந்தை. இன்னொன்னு வந்து நம்ம ஜுரைஜ் என்ற ஒரு அந்த வரலாற்று, அதுவும் முந்தைய காலத்தில் நடந்த செய்தி. நம்ம அது மாதிரியான செய்திகள் பரவலாக கேள்விப்பட்ட செய்திகளை வந்து என்ன செய்வோம், டைம் இருந்தா நம்ம சொல்லுவோம். நம்ம இதுவரைக்கும் பேசப்படாத அந்த தகவல்களை தான் நம்ம செய்றோம். அப்ப அந்த சம்பவத்திலே ஒரு குழந்தை பேசும். அடுத்த ஒரு குழந்தை எதுனா இந்த குழந்தை தொட்டில் பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்துல பேசிய குழந்தை. அப்ப இந்த குழந்தை பேசுறத பார்த்து ஆச்சரியமான அந்த தாய் சொல்றாங்க, பல அறிவிப்புகள்ல வருது. அப்ப கேட்கும் போது என்ன சம்பவம், ஏன் இப்படி நான் இப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சேன், நீ அதுக்கு மாற்றமாக பிரார்த்தனை செய்தார். 2வது நான் இப்படி வேணான்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சேன், நீ அவளை போன்று ஆக்கு சொல்ல என்ன செய்தி என்று கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லுகிறது, முதல்ல வந்தானே அவன் வந்து பெரிய ஒரு மன்னனோ பெரிய ஒரு அழகானவனோ அழகிய குணமுடையவனோ ஒரு நல்ல மனிதனோ கிடையாது. அவன் பிறரை அடக்குமுறை செய்யக்கூடியவன், குணத்தால் மோசமானவன். அதே போல அவன் காஃபிர், அதனாலதான் அவனை போல ஆக்காதே என்று நான் பிரார்த்தனை செய்தேன் என்று அந்த குழந்தை சொன்னேன். 2வது ஒருத்தரை வந்து நீங்க அடிச்சீங்களே, அடிச்ச உடனே அவங்கள வந்து விபச்சாரம் செய்தாங்க, திருடினாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டதே. அதே போல குணம் வரக்கூடாதுன்னு துவா செஞ்சீங்களே, அந்த பெண்மணி திருடவும் இல்லை, விபச்சாரம் சொல்லி பழி சுமத்தப்பட்டு அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறாள். அவள் குணத்தால் அழகானவள். அவள் ஒவ்வொரு நேரம் அவளுக்கு பழி செலுத்தும் போதும் ஹஸ்பி அல்லா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அல்லாஹ்வை நீ தவக்கெடுத்து வைத்தேன், அல்லாஹ்வை ஆதரவு சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தாள். அதனால அவர் மூமினான பெண்மணி, அவள் நல்ல பெண்மணி என்று அந்த குழந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச வைத்தார். அப்ப இந்த செய்தியை பார்த்து நம்முடைய ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, இந்த தகவலை சொல்றாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம யாரையும் அவருடைய தோற்றத்தை வைத்து, அல்லது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களா இல்லையா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீவிர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி பார்த்த உடனே நம்ம நினைச்ச முடியாது, ஒருத்தர் இடம் போட்டக்கூடாது. பார்த்தவன எப்படி தெரியும், ஒருத்தரை பார்த்தாலே நம்ம என்ன நினைப்போம், அதாவது உன்னை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும், நீ வந்து அங்க வரும்போதே தெரியும் நீ இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதர்ச்சியா வந்திருப்பார். அதான் சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே நின்று நாம பாலை குடிச்சா என்னதான் சொல்லுவாங்க, கல்லுன்னு தான் நம்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, ஈத்திகாஃப் இருக்கும்போது ஜைனப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 சஹாபாக்கள் கடந்து போகும்போது என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட விடுவாங்க. திருப்பி அழைச்சி என்ன செய்வாங்க, இது என்னுடைய சஃபியா, என்னுடைய மனைவி சஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜைனப் அல்ல சஃபியா. அப்ப என்னுடைய மனைவி சஃபியான்னு சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா அப்படிமா, நீ இப்ப சந்தேகப்பட மாட்டேன், வீட்டுக்கு போன உடனே சைத்தான் என்ன செய்வான், இன்ன ஷைத்தான் எதிரி மினல் இன்சான் மஜ்ரித்தம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் ஓடி என்ன செய்வான், வசுவசாவை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால என்ன செய்வாங்க, ஓ இவனை அங்க பார்த்தோமே, ஒரு பேஸ்புக்ல ஒரு செய்தி வரும், ஒரு குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்ல பரவும், அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, 10 பேர் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அவர் என்ன செய்வாரு, அவர் காப்பாற்ற போனவரா இருப்பார். வீட்டுல அதே மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, பாம்பு வந்து செத்து கிடந்த ஒரு குழந்தைய வந்து கொல்ல வந்திருக்கும், இவர் போய் அடிச்சிருப்பாரு. உடனே என்ன செஞ்சிருவாங்க, வெளியில இருந்து அது என்ன சம்பவம்ன்றது பின்னாடி தெரியாது, ஒரு பாம்பு அடிச்சு கொண்டாந்து சொல்லி அடிச்சிருவாங்க, ரேஞ்சர் ஃபாரஸ்ட்ல இருந்து வந்து இவனை பிடிச்சிட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரியா சில உதாரணங்கள் சொல்றேன். நம்ம பார்க்கறத வச்சு அவருக்கு வரக்கூடிய செய்தியை வச்சு என்ன செய்யக்கூடாது, பிறரை பத்தவனே என்ன செய்யக்கூடாது, உள்ளத்துல நாம வந்து தவறான எண்ணத்தை ஊகத்தை வளர்த்தக்கூடாது. யார் மீதும் என்ன செய்யணும், நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அதனாலதான் ஆயிஷா அம்மையாருடைய சம்பவத்துல நமக்கு பெரிய படிப்பினை இருக்கிறது. அந்த முத்து மாலை காணாம போகும். பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, ஒருவரை நியமிப்பாங்க, அவங்களோட வருவாங்க. உடனே என்ன ஆகும், பரப்பி விட்டுருவாங்க. முனாஃபிக்கள் என்ன செய்வாங்க, காஃபிர்கள் முனாஃபிக்கள் அவதூறு பரப்பி விட்டுருவாங்க ஆயிஷா அம்மையார் மேல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க கூட வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என்ன தெரியாது,
அந்த சம்பவத்தை வந்து அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குவான். இந்த மாதிரி பரவும் போது மூமின் மேல ஒரு தவறான எண்ணம் வரும்போது நீங்க நல்ல எண்ணம் போட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கேள்வியை கேட்பான். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் கிளியர் பண்ணுவான். அப்ப எப்பொழுதுமே ஒருவரை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தவறான முறையில எண்ணி விடக்கூடாது. அதனாலதான் சொல்லுவாங்க, கண்ணால பார்க்கிறது காதால கேட்கறத வச்சு யாரும் என்ன செய்யக்கூடாது, இடம் போடக்கூடாது. ஒருவரை பத்தி நாம இருந்தால் ஒருவேளை அவர் நல்லதுக்காகத்தான் இருந்திருக்கும், அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு என்று நாம் என்ன செய்யணும், நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவளாக இருக்கணுமே தவிர இதுதான் சான்ஸ் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை பத்தி அவர் மாற்றுறதுக்கு அவர் மீது பழி சொல்வதற்கு, அவதூறு சொல்வதற்கு, அவர் மானத்தை வாங்குவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஊகத்தின் அடிப்படையில எதையுமே பிறரிடத்துல சொல்லிவிடக் கூடாது. அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரியாக இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னு சொன்னா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதாவது முன்னாடி ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இன்னொருத்தரை பார்த்து அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் ஒண்ணு மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது, ஏன்னா அவர் ஏதோ ஒரு வெளிப்படையில பார்த்திருப்பாரு, இந்த செய்திக்கு ஒப்பாகவே நடந்துக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவரை பார்த்துட்டு செய்றாரு, இவ்வளவு அநியாயம் பண்றியே, உன்னை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான், நிச்சயமா அல்லாஹ் சத்தியமா சொல்றேன் அல்லாஹ் ஒண்ணு மன்னிக்க மாட்டான் அப்படி சொல்லுவோம். சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சானா, அந்த மனிதரை என் மீது சத்தியமிட்டு இவரை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவ யாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன செய்வாங்க, நாளை மறுமை நாள்ல இவரை அல்லாஹ் மன்னித்து விட்டு, யாரை மன்னிக்க மாட்டான்னு இவர் சொன்னாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பானா. இவர் நல்லவராக இருந்திருப்பாரு, இவரு ஏதோ ஒரு தவறை பார்த்து அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். இப்ப இவருடைய நன்மைகள்லாம் அழிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான், இவருடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விட்டு இவரை நரகத்தில் போட்டு விடுவான். எப்பொழுதுமே பேசும் பொழுதும் அல்லது அல்லாஹ் மீது சத்தியமிடும் போதும் அல்லது அல்லாஹ்வுடைய பண்புகளிலே நாம் அறியாமல், குறிப்பாக அஸ்மாவு சிஃபாத்துல அல்லாஹ்வுடைய கருணையில அல்லாஹ்வுடைய பேர் பண்பு அதிகாரங்கள்ல வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, அவசரப்பட்டு எதையுமே சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய, ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான், அவன் அருளாளன், அர் ரஹீம், அவன் வந்து கருணை, எல்லையில்லா அன்புடையவன். அது மட்டுமல்ல, அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் திருமறையை கேட்கிறான், அல்லாஹ்வை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் வசனங்கள்ல, குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பிலே நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஒரு காலம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே உயிர் தொண்டை குழி அடைகின்ற வரைக்கும், அவருடைய ஆயுள் தவணை முடிகின்ற வரைக்கும், அவகாசம் முடிகின்ற வரைக்கும், அவர் அந்த உயிர் தொண்டை குழி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாது. அதே மாதிரி சூரியன் மேற்க உதிச்சதை பார்த்த பிறகு மன்னிப்பு கிடையாது. அது வரைக்கும் என்ன இருக்கிறது, அவர் செய்த பாவத்திற்காக அவர் இணை வைத்தால் கூட கடைசி நேரத்துல அவர் எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நேரத்துல அவங்க யாராவது சக்கராத்தில் இருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவர்கிட்ட வேலை பார்த்த அந்த யூத சிறுவர், அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லல, ஒரு திக்ர் கூட பண்ணல, ஒரு தொழுகை கூட தொழுகல, ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ரூபா சதக்கா கூட பண்ணல. அவர் என்ன சொன்னாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அவர் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன சிறிது நேரத்திலே மரணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார், என்னை கொண்டு இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த, சொர்க்கத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவர் ஒண்ணுமே செய்யல, கலிமா மட்டும் தான் சொன்னார். அப்ப அந்த தவணை வரைக்கும், சக்கராத்தினுடைய விளிம்பு வரைக்கும் அவர் தன்னுடைய தவறுகளை மன்னித்துக் கொண்டு அல்லது இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனா நாம தான் என்ன இல்லை, மன்னிப்பு கேட்கவோ அல்லது அல்லாஹ்வுடைய சிஃபாவை உணரவோ நாம தயாராக. அல்லாஹ் எப்படிப்பட்ட மன்னிப்பாளன், எப்படிப்பட்ட பண்பாளன், இதையெல்லாம் நம்ம படிக்கணும். ஏன் இதுல என்ன, இந்த மனிதனுக்கு இந்த குறைபாடு என்ன, அகீதாவை சரியாக அல்லாஹ்வை பற்றிய புரிதல் அவரிடத்துல இல்லை. அவர் என்ன நினைத்துக் கொண்டார், மனிதனை போன்று அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டார். மனிதனுக்கு ஒரு 4 தடவை அவரை எரிச்சப்படுத்தணும் வச்சுக்கல, கோபப்படுத்தணும் அல்லது கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும், தவறு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்வோம், மீண்டும் மீண்டும் நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன செய்வோம், ஒரு கட்டத்துல பொறுத்து கொள்ள மாட்டோம், நம்ம மன்னிக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இல்லை. நீங்க 99 கொலை பண்ணாலும் சரி, அது சம்பவம் இருக்கிறது, இது நம்ம பரவலா கேட்டிருக்கிறோம். 99 கொலை பண்ணாலும் சரி, 100வது அவரை அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு திருந்தினார். அவருடைய வரலாறு என்ன சொல்லுகிறது, அல்லாஹ் அவரை மன்னித்தான். ஆக எத்தனை முறை நீங்கள் பாவம் செய்தால், ஆனா ஒண்ணு, பாவ மன்னிப்பினுடைய நிபந்தனை உட்பட்டு நாம் என்ன செய்யணும்,
அதை நாம பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் பொழுது சில நிபந்தனைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுதும் ரப்புல் ஆலமீன் எடுத்து பாவம் ஒன்று நாம விளங்குறோம் அப்படின்னா அதை உணர்ந்து அதிலிருந்து விலகணும். முதல்ல ஒரு பாவத்தை பாவமாக உணரணும் முதல்ல. பிறகு அந்த பாவத்திலிருந்து விலகணும். அல்லாஹ்விடத்திலே தூய மனதோடு மன்னிப்பு தேடணும். பிறகு அந்த பாவத்துக்கு செல்லாம இருக்கணும். இதுதான் பாவ மன்னிப்புக்குரிய நிபந்தனைகள். இந்த நிபந்தனையோடு ஒருவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து உளமாற நமக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்கிறது என்று நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அப்படிப்பட்ட ஒரு அருளுக்குரிய ஒரு மாதமாக இது இருக்கிறது. எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடணும். அதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்களை படிக்கணும். முதல்ல நாம இந்த மாதிரி ரமலான்ல அல்லது நாம ஓய்வு நேரங்கள்ல, ஏன்னா நிறைய மக்கள் இன்னைக்குதான் மார்க்கத்தை கத்துக்கணும் தொழுகணும்னு சொல்லி ஆர்வமா வரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப இது மாதிரி நேரத்துல அக்கீதாவை படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நாம் வரணும். அல்லாஹ் என்றால் யார், அவருடைய அஸ்மா சிவாத்துகள் பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அறிஞர்கள் இதை பத்தி நமக்கு அக்கீதா வகுப்புல என்ன நடத்தி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் படித்தால்தான் அல்லாஹ்வுடைய கிருபை தெரியும். அவன் இடத்துல மன்றாடத்து மீள அவன் மீது ஆசை வைக்க நமக்கு தோணும். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையிலே பாவத்தை பாவமாக உணர்ந்து அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நாம மன்னிப்பு தேடினால் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அடியார்கள் விஷயத்துல நாம பாவம் செய்தோம் சொன்னா அந்த அடியார்த்த முறையை என்ன செய்யணும், நாம மன்னிப்பு தேடி அதை ஃபைசல் பண்ணிடணும். அல்லாஹ் அடியார் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒருத்தருக்கு நான் அநியாயம் செஞ்சுட்டு அவன் பாதிக்கப்பட்டு கையேந்திட்டான்னு வச்சுங்க, அவர்கிட்ட நான் அவர் மனசு சமாதானப்படுத்துற வரைக்கும் நாம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் இடத்துல கையேந்திட்டேன், இவர்கிட்ட தப்பு பண்ணி அநியாயம் பண்ணிட்டு இவருடைய நல்லத்தை அவதரிச்சுட்டு இவருடைய பொருளாதாரத்துல மோசடி பண்ணிட்டு இவருடைய மானத்தை விளையாண்டுட்டு இவரை திட்டிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி பட்ட பேர் வச்சு இவர் மனசை கஷ்டப்படுத்திட்டு அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் அவரை காயப்படுத்திட்டேன்னா அல்லாஹ் எப்படி மன்னிப்பா? அப்ப இந்த கண்டிஷனையும் நாம என்ன செய்யணும், நிபந்தனையில கொண்டு வந்து மனதில வச்சுக்கொண்டு அடியார்கள் விஷயத்துல மன்னிப்பு என்று சொன்னால் அது அடியார்களுக்கு எல்லாம் கேட்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல என்று சொன்னால் அது இணை வைப்பாக இருந்தாலும் சரி, உயிர் தொண்டைக்குழி அடைவதற்கு முன்பாக மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே நமக்காக இறங்கி வருகிறான். அவன் என்னுடைய அடியான் யாராவது கையேந்த மாட்டார்களா, நான் அவனுக்கு கொடுக்கிறேன், என்னிடத்துல மன்னிப்பு கேட்க மாட்டார்களா, அவரை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் இது ரமலான் மாதமாக இருக்கிறது. அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும். மன்னிக்கவே மாட்டான் என்ன செய்யக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது, குறிப்பாக அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு சொல்லக்கூடாது. அதான் இந்த செய்தியிலிருந்து வரக்கூடிய படிப்பினை. மன்னிப்பு பெறக்கூடியவர் அவர் அளிக்கப்பட்ட நன்மைகள் அளிக்கப்பட்டது. யாரை மன்னிக்க மாட்டான்னு சொன்னாரோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான். அதனால அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம அவசரப்பட்டு சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை புரியாமல் நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதே போல நாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்துல நாம இருக்க வேண்டும். ஏனென்றால் இதே ஜும்மாவுடைய மெம்பர்ல ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். நான் ஆமீன் சொல்லி. அதனால இந்த செய்தியிலிருந்து கூடுதலாக படிப்பினையாக நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அறிய வேண்டும். அறிந்து நாம் அவரிடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மாதிரியான விஷயங்களை, செய்திகளை, இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹதீதுகள்ல இருந்து பாத்தீங்கன்னாலே 50 செய்திக்கு மேல இருக்கிறது. குர்ஆன் வசனங்கள்ல இருந்து நீங்க நபிமார்கள் அல்லாத இது மாதிரி முன்னாடி நடந்த செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பத்தி 20-30 வசனங்கள் 30 இதை பார்க்கலாம் நாம். அப்ப கிட்டத்தட்ட 75-80 வசனங்களுக்கு செய்திகள் இதுல கிடைக்கப்படுது. அதுல நாம அதிகமாக கேள்விப்பட்ட செய்திகள் இருக்கும். அதனால எல்லாத்தையும் இந்த ஒரு 3 நாள்ல சொல்ல முடியாது. நமக்கு புதிதாகவோ அல்லது நாம பெரிதும் கேள்விப்படாதவோ இருக்கக்கூடிய அறிந்திராத பெரிதும் பேசப்படாத செய்திகளை இந்த டயத்துக்குள்ள இந்த 3 நாள் தொடர்ல எவ்வளவு பேசப்படுமையோ அவ்வளவு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல இருந்து நமக்கு ஏதோ ஒரு கேட்க புதுசா இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்கிறது, நமக்கு மார்க்க சபையாக இருக்கிறது, ஒரு ஆர்வமாக கலந்து கலைகிறோம் என்று நாம என்ன செய்யக்கூடாது, இருந்து விட்டு நாம இந்த சிற்றுண்டிகளை சாப்பிட்டு கலந்து விடக்கூடாது. இன்னைக்கு பேசப்பட்ட செய்தியில நமக்கு பெற வேண்டிய படிப்பினை என்ன, அந்த புதிதாக கிடைத்த தகவல் செய்தி என்ன என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும். அதுக்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மா ஒரு கதை புக்கு மாதிரி அல்லாஹ் குர்ஆன் சொல்லலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஏதோ சொல்லணும் அப்படிங்கறதுக்காக, மக்களை சுவாரஸ்யப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. வஹீயின் அடிப்படையில ரசூலா செய்தியை பற்றி சொல்றாங்க அப்படின்னா அதுல சம்திங் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்குது. அதுல படிப்பு ஏன் இந்த செய்தியெல்லாம் சொல்லணும், எத்தனையோ நடந்திருக்கும்ல, ஏன் இதை சொல்லணும், இதை இப்படி யோசிங்க.
அப்ப இப்படி யோசித்தாலே இந்த 3 செய்தி நாம சொல்லியிருக்கிறோமா? அப்ப இந்த 3 செய்தி ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? முன்னாடி நடந்த செய்தியை அல்லாஹ் ஏன் அறிவிச்சு கொடுத்தான்? அதை ஏன் சஹாபாக்கள் சொன்னாங்க? இன்னைக்கே அது பேசப்பட்டது. இதுல என்ன படிப்பினை சொன்னாங்க இந்த ஸ்டைத்துக்குள்ள? அப்ப நாம் என்ன செய்யணும்? இதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. எதை சொன்னோமோ கேட்டோம் அதை புரிந்து அதனுடைய வாழ்க்கையை படிப்பினையாக பெற்று நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக நன்மை பெற்று பாவங்களிலிருந்து விலகி நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான கூலியை தருவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.